வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ புளியை பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே புளி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. சூடான உடனே நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கும் போது தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். கடுகு, அது கூடவே கருவேப்பிலை 4, அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கிற இஞ்சி, நல்லா கலந்து வச்சிடலாம். இஞ்சி கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இஞ்சி நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. லைட்டாக கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயப்பொடி, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். தண்ணி நல்லா வற்றிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இனிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிங்களா அவ்வளோவோ நல்லா இருக்காது. கரும்பு சர்க்கரை போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இஞ்சியை நான் போட்ட மாதிரி துருவியே போடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா. துருவி போடும்போது அது பாருங்கள் நல்லா மசிஞ்சிரும். இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வற்றட்டும். தண்ணி நல்லா வற்றிருச்சுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாதமே வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. நான் வீட்டில் அப்படி தாங்க வச்சுருக்கேன். நான் செஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே ஆச்சு. கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே ஆகலை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.